உங்கள் இடம் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க. யாராக இருந்தாலும் அது கிடைக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக எப்போ வேணால் கிடைக்கும். ஏன்னா குரூப் லெவல் வேற எங்கேயும் போயிடும். அப்படி கீர்த்தியோட க்ரோத்தையும் சக்ஸஸையும் நான் என்னுடைய சக்ஸஸாக பார்க்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீர்த்தி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட். கீர்த்திமாக்காக இப்போ ஸ்க்ரீனில் ஐம் கோட் ஹேவ் ஒன் பிக்சர் ஆஃப்டர் தி அதர். இந்த பிக்சரை நீங்கள் பார்த்து இந்த நபர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு 1 இல்லை 2 வரிகளில் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. முதல் பிக்சர் ப்ளீஸ். ஸோ இது என்ன மாயம் திரைப்படத்தோடைய அந்த கீர்த்தி, யோர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் இல்லையா? அது தட்ஸ் யுவர் டெபியூ ஃபில்ம். Yeah, that's my debut film in Tamil. Yeah. விக்ரம் பிரபு பயங்கரமாக கலாய்ப்பார். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக கலாய்ப்பார். he is a very very sweet person and if I have to say something to him, yeah, to yourself, இந்த கீர்த்திக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு 10 years down the industry? What would you like to tell this Keerthi? go for it baby, you have a long way to go. Super. அடுத்தது எல்லாம் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்கும். எடுப்போம், கடைசியில் ஒரு செல்ஃபி எடுப்போம் நம்ம. ஐ வுட் சே, நீ இப்போ ஒரு காமெடி படத்தில் இருக்க, இன்னும் ஒரு 8 வருஷம் கழிச்சு நீ ஒரு காமெடி படம் பண்ண போற, அது பேர் தான் ரகு தாத்தா. நைஸ். ஓகே, அடுத்தது முதல்ல இது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம். முதல்ல சாவித்ரி அம்மா, அவங்களுக்கு இன்னைக்கு யோசிக்கும் போது அவங்க கிட்ட ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னவாக இருக்கும்? சாவித்ரி அம்மா தான், she was my guiding angel throughout the film. ஸோ அவங்க வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. Beautiful. So the national award winning Mahanati. இனிதான் ஆரம்பம். ஓஹோ, lovely. Next one. சானிகா, இதமுடைய பொன்னி கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? போதும், இத்தனை பேரை கொன்னது, முடிச்சுக்கோன்னு சொல்லுவேன். லவ்லி. அடுத்ததுமா தசராவோட வெண்ணிலா. இந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்பேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர்ஸ். ரீசெண்டாக இதுக்கு தான் ஃபிலிம்ஃபேர் கிடைச்சது. How good does this feel? Feels so good. நிலா மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லுவேன். So beautiful. அடுத்தது புஜ்ஜி. புஜ்ஜி. For those of you who are missing this, கல்கி திரைப்படத்துல இந்த புஜ்ஜின்ற கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு குரல் கொடுத்தவங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் as a voice actor அந்த திரைப்படத்துல இருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். So to that voice actor, புஜ்ஜி சொல்லுங்க. இன்னும் செகண்ட் பார்ட் வேற வருது. ஸோ புஜ்ஜி, நீ இன்னும் எத்தனை பேரோட புஜ்ஜி குட்டி ஆக போற? Okay, the next picture. என்னோட 2 தெய்வங்கள், அப்பா அம்மா. இவங்க இல்லாமல் நான் இங்கே இல்லையே. இவங்க தான் மெயின் காரணமே. மை ஃபாதர் இஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் மை ரியல் ப்ரொடியூசர்ஸ். மா ஃபுல் ஃப்ளெஷ் காமெடி படம் வருதுன்னு தெரிஞ்சிச்சுமா சார்? வேற வைப்ல இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. காமெடி படம் பண்றோம் இல்ல வேணாமா? சூப்பர் மேடம். அது சுமனோட பழகுனா அது ஒட்டிக்கும் கொஞ்சம். இல்ல அவர் தான் இந்த மாதிரிலாம் போடுவாரு டைமிங். அடுத்தது this பொம்மக்குட்டி is everybody's favorite. இது ஏன் புஜ்ஜி குட்டி, ஏன் செல்ல குட்டி, ஏன் பட்டு குட்டி. டான்ஸ் ரீல்ஸ் இந்த குட்டி கூட தான் பண்றீங்க, கொஞ்சறது இந்த குட்டியை தான் கொஞ்சறீங்க. எல்லாரும் இந்த குட்டியை நான் பிறக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தவம் கிடக்குறானுங்க. கரெக்டாடா? உங்களை மாதிரி யாராவது தான் பிறந்திருப்பான் இவனா. என்னோட உலகமே வந்தான். நான் வீட்டுக்கு போனால் முதல்ல பார்க்கணுன்னு நான் துடிச்சிட்டே நான் போகிற அந்த முகம் இதுக்காக தான். இப்போ கூட காலையில் நான் கிளம்புறேன், நான் போய் ஒரு காலேஜ் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னே மூஞ்சி எப்படியே வச்சுட்டு இருந்தேன், அப்படியே க்யூட்டாக வச்சுட்டு இருந்தான். அவனையும் கூப்பிட்டு வரணும்னு இருந்துச்சு. பட் அவனை கூப்பிட்டு வந்தேன்னா எல்லாருக்கன்னா அவன் மேலே போயிடும். அதனால சரி விட்டு வந்துட்டேன். Alright, the next picture please. யார் அந்த ஹீரோ? Who's this man? Wow.
இல்லை இவர் கூட த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் there might be something in your heart that you never told the director. அப்போ திரைப்படத்தை ஷூட் பண்ணும்போதோ டப்பிங்லையோ இப்போ நீங்க சொல்லணும் சார் மனசுல என்ன இருக்குனாலும் சொல்லுங்க மேடம். வெரி ஹியூமரஸ் டைப்பாக தான் இருக்காரு. நிறைய திட்டணும்னு தோணுது. எப்படி திட்டுறது? ஐ திங்க் சுமன் இது உங்களோட ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூல. ஐ திங்க் உங்களோட டிரெக்டோரியல் டெபியூவே ஐ திங்க் அவர் ஒரு பயங்கரமான ஒரு படத்தை கொடுக்க போறாரு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிஸ்ட்ரி அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்றீங்க நீங்க. சொல்லிட்டேன், நான் சொன்ன மாதிரியே பேசிட்டேனா? சொன்ன மாதிரியே பேசிட்டேன்பா. Alright, and the last picture. கயல் விழி. திணிப்புகளுக்கு எதிராக போராடுறவங்க, பெண்ணியத்துக்காக போராடுறவங்க, நிறைய கதைகள் எழுதுறவங்க, ரொம்ப அழகாகவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா நான் லைட்டாக அப்படியே 70s போய் இந்த கையெல்லாம் இருந்துட்டு வருவேன்னு ஆசையாக இருக்கு. Thank you so much, Keerthi ma'am.